Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கற பாக்கும்போது Amazon வெப்சைட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய work from home job opportunity பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா எல்லாருக்குமே Amazon அப்படிங்கற ஒரு வெப்சைட் வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த வெப்சைட்ல எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ்மே நீங்க வந்து உங்க வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த வெப்சைட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா work from home அதாவது கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்ளிகேஷன் அப்படிங்கற ஒரு ரூல் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஒரு ஜாப் அப்ளிகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்க வந்து +2 பாஸ் பண்ணிருந்தீங்க. அதுக்கு மேல என்ன டிகிரிஸ் மேஜரா நீங்க வந்து படிச்சிருந்தீங்கனாலும் கண்டிப்பா இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுடைய அஃபிஷியல் பேஜ்லயே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு வந்து என்னென்ன விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு பிகமிய கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டா அமேசான்ல ஆகுறது அப்படிங்கறத உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரீட் பண்ணிட்டு போகிற விஷயம் இது வந்து கிடையாது மற்ற வீடியோ மாதிரி. கண்டிப்பாக வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் எப்படி வந்து செலக்ட் ஆகுறது, எப்படி அந்த ஸ்க்ரீனிங்லாம் பண்ணுறது, எப்படி அந்த டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது, எப்படி எல்லாமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது, ப்ராப்பராக ஒரு கைடன்ஸ் எப்படி வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே ஒரு அமேசான் கம்பெனியில் வந்து போயிட்டு உள்ள வந்து ஒர்க் பண்ண முடியும். அமேசான் அப்படிங்கிறது ஒரு சின்ன கம்பெனி கிடையாது. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஒரு லாஜிஸ்டிக்கு ஒரு இ-காமர்ஸ் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எப்படி இருக்கும் ஜஸ்ட் ஒரு மினிட் வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணி பாருங்கள். அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃபைன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யார் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது அமேசான் கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அமேசான் ஒரு இ-காமர்ஸ் சைட்டு. இந்த கம்பெனியில் தான் வந்திருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு ரோல். இது முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரோல் வந்து கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 12க்கு மேலே என்ன டிகிரிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இதுக்கு வந்து மஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு ரோல் அப்படிங்கிறது பார்க்கும்போது கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்படிங்கிற ரோல் வந்து கொடுக்குறாங்க. இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேஷன் வந்து ஹையர் பண்ணுறாங்க. அந்த ஒரு ஆஃபீஸ்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹையர் பண்ணுறாங்க. இதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், என்னென்ன விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் முழுமையாக பாருங்கள். இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இதை பார்த்து ரீட் பண்ணிக்கிற முடியும். நான் முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் சரிங்களா. இந்த கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த ஒரு ஜாப் ரோல்லேயே உங்களுக்கான ஒர்க் வந்து இதில் வந்து அடங்கியிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து அமேசான் வெப்சைட்டில் வந்து ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. அப்படி ஆர்டர் பண்ணும்போது அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வந்து டெலிவரி ஆகும்போது அவங்க ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வேறையாக இருக்கும். பட் வந்து ரிட்டன் அந்த அவங்க வீட்டுக்கு வந்து டெலிவரி ஆன ப்ராடக்ட் வந்து வேறு இருக்கும். அப்படி ஆகும்போது கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதே ப்ராடக்ட் வந்து வச்சு யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை அப்படியே ரிட்டன் போடுவாங்க. அதாவது இது எனக்கு வந்து வேண்டாம், ஒன்று எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா எனக்கு வந்து வேறு என்னுடைய கரெக்டான ப்ராடக்ட் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் யாருக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது கஸ்டமர் கேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த காண்டாக்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அந்த ரிக்வெஸ்ட்டு அவங்க ஆப்பில் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வரும். நீங்கள் அதை எடுத்து ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது சர்வீஸ் பண்ணி கொடுக்குறதா உங்களுடைய ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நல்ல ஒரு கம்யூனிகேஷன்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். இமெயில் ப்ராசஸாக இருக்கும், இல்லை மெயில் ப்ராசஸாக இருக்கும், அப்படின்னா டேரெக்டாக ஃபோன் கால் மூலியமாக கூட உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரிங்களா. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் மஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எழுத தெரிஞ்சிருக்கணும், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வெர்பலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அபிலிட்டி டு கம்யூனிகேட் கரண்ட்லி அண்ட் கிளியர்லி வித் ஆல் கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸலண்ட் டாக்குமெண்டேஷன் ஸ்கில்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க. ஃபைனலாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு காம்படிட்டிவாக நல்லா வந்து கிராமர்லி செக் பண்ணி நல்ல ப்ராப்பராக ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் வந்து நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்படிங்கிறது போது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து மஸ்ட்டாக பார்க்குறாங்க. ரெண்டாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்ககிட்ட வந்து இருக்கான்னு பார்க்குறாங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து டெஸ்க்டாப் சிஸ்டத்தில் உங்களுக்கு வந்து நல்லா ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஐடியா இருக்கணும். நல்ல ஓரளவுக்காவது உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி நல்லா வந்து ஒரு நாலேஜபிளான ஒரு பர்சனாக வந்து இருக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. ஃபைனலாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டில் வந்து அவுட்லுக்கு, மைக்ரோசாஃப்ட்டில் வந்து வேர்டு, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் இது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து பேசிக்காக வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது என்னென்ன டூல்ஸ் இருக்குது, அது எப்படி வந்து அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸலண்ட் டைப்பிங் ஸ்கில்ஸு.
ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணி நம்ம வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் ப்ரொசீஜருக்கு அவங்க வந்து மூவ் பண்ணுவாங்க. அதை அடுத்த செக்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போவாங்க. சரிங்களா? அதனால் நல்லா டைப்பிங் ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். டொமஸ்டிக்காக இருக்கட்டும், இல்லை வந்து இன்டர்நேஷ்னலாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆன்லைன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த ஒரு வெப்சைட்டை பற்றி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஃபைனலாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் டு சேஞ்சஸ் டு த ஒர்க் என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் வந்து கவனமாக வந்து பார்த்துக்கோங்க. கஸ்டமருடைய ஃபோக்கஸ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்கணும். மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா +10 கொடுத்துருக்காங்க. பட் வந்து +2லேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படிங்கிற போது இதை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி அப்ளை பண்ண வைங்க. ஏன்னா நிறைய நபர்கள் இந்த காலகட்டத்தில் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக மஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணலாம். தப்பே கிடையாது. அப்படிங்கிற போது +2 எனி டிகிரி எனி கிராஜுவேட் பிஜி யூஜி படித்தவங்க கண்டிப்பாக மஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ப்ரோ எல்லாமே ஓகே சொல்லிட்டீங்க. அதுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கும்போது இப்போ உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களுடைய லீகல் நேம் கொடுங்க, உங்களுடைய லாஸ்ட் நேம் கொடுங்க, உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பரு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஜெண்டர் எல்லாமே நீங்கள் கொடுத்து முடிச்சுட்டு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னு கேட்குறாங்க இந்த ஜாப்பை அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சோசியல் மீடியா அப்படிங்கிற கூட கொடுத்துக்கலாம். எந்த சோசியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படிங்கிறது அதர் அப்படிங்கிற கொடுத்துக்கலாம். லாங்குவேஜ் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வந்து தெரியுமோ அதை நீங்கள் வந்து கொடுங்க. நம்மளுக்கு வந்து தமிழ் அப்படிங்கிறதுனால தமிழ் அப்படிங்கிற லாங்குவேஜும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லாமே பேசிக் விஷயம் தான் வந்து கொடுக்குறாங்க. எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு உங்களோட ரெஸ்யூம் எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி முடிச்சிட்டிங்க. இது முடிச்சதுக்கப்புறம் எப்படி ப்ரோ நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ் வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு மெயிலே வரமாட்டேங்குது, எங்களுக்கு கால் எதுவுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் இருக்குது. அதை தான் உங்களுக்கு இதில் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கும் நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கிறேன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்ளைங் டு பிகம் ஏ கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அட் அமேசான். அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க. கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் உங்களுக்கு இதில் இருக்குது. இந்த பேஜை கம்ப்ளீட்டாக கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ச் பண்ணணும், படிக்கணும். சரிங்களா? உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கூகுள் ட்ரான்ஸ்லேட் போட்டு தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு பாருங்கள். சரிங்களா? கெட்டிங் ஸ்டார்டட் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நான் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கன்னா ப்ரொஃபைல் வந்து க்ரியேஷன் பண்ணோம். அந்த வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், ஜென்ரல் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிட்டோம். சிவி அப்லோட் பண்ணிட்டோம். இந்த 3 விஷயத்தையும் நம்ம வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நமக்கு வந்து ஸ்க்ரீனிங் கொஸ்டின் வைப்பாங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு வந்து உங்ககிட்ட வந்து லேப்டாப் வந்து இருக்கணும். அவங்க வந்து லேப்டாப் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக லேப்டாப் இருக்கணும். பட் இந்த இன்டர்நெட் கனெக்ஷனும் உங்ககிட்ட இருக்கணும். இன்டர்நெட் அலவன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதனால் அதான் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஒரி பண்ண வேண்டாம். இன்டர்நெட் அலவன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து மைக் இருக்கணும். அதாவது காதில் வச்சு பேசுவாங்க இல்லையா, மைக் மட்டும் இல்லாமல் ஹெட்ஃபோனு வித்து உங்களுக்கு வந்து மைக்கோடு இருக்கணும். அது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இதில் டெக்னிக்கல் ரவுண்டில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. உங்கள் லேப்டாப் வந்து ஸ்பீடு எவ்வளோ இருக்குது, உங்கள் லேப்டாப் வந்து என்ன ஜென்ரேஷனில் இருக்குது, எவ்வளோ ஜென்னில் இருக்குது, என்ன கோரில் வந்து உங்கள் லேப்டாப் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது, என்ன ஓஎஸ் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. அதனால் ஸ்க்ரீனிங்கில் வந்து கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக வந்து இருந்துக்கோங்க. சரிங்களா? அப்படிங்கிற போது ஸ்க்ரீனிங் கொஸ்டின் தான் வைப்பாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒர்க் ஸ்டைல் அசஸ்மெண்ட் உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த அசஸ்மெண்ட்டு நீங்கள் வந்து கிளியர் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ராக்டிவ் செக்ஷன் இருக்கும். அந்த இன்ட்ராக்டிவ் விர்ச்சுவல் கஸ்டமர் சர்வீஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதையும் கிளியர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் அசஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்கள் லேப்டாப் வந்து எவ்வளோ வாய்ஸ் இருக்குது, என்ன ஸ்பீடில் உங்கள் இன்டர்நெட் வந்து ரன் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர் சர்வீஸில் வந்து ஒர்க் பண்ணும்போது உங்கள் லேப்டாப்போட இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படிங்கிறனால அட்வான்டேஜாக நீங்கள் வந்து எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஒரு உங்களுடைய ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸே இல்லாத வந்து ஒரு ரூமாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் மட்டும் நீங்கள் வந்து இருந்தாலே போதும். கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் வந்து செலக்டடான ஒரு கேண்டிடேட் ஆவீங்க. இது எல்லாமே வந்து இந்த அசஸ்மெண்ட் எல்லாமே ஃபுல்லாக வந்து படிச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டாப் டிப் ஃப்ரம் அமேசான் கஸ்டமர் சர்வீஸ் ரெக்ரூட்டர்ஸ். இந்த ரெக்ரூட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டிப்ஸுமே நீங்கள் வந்து படிச்சு பாருங்கள். இதை ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து செலக்ட் ஆக முடியும். இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக மைக் இந்த மாதிரி மைக் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? எல்லாமே பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் சோர்ஸ் சர்வீஸ் ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்கும் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ஜாப் சீக்கராக இருக்கலாம், ஒரு அன்எம்ப்ளாயி கேண்டிடேட்டாக இருக்கலாம்,
இதில் வந்து ஒரு ஜாப் கொடுக்கக்கூடிய ஒரு ஜாப் ரெக்ரூட்டராக இருக்கலாம். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஸ்டாஃப் வந்து தேவைப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாஃப் வந்து எடுத்துக்கலாம். இல்லை அவங்க எனக்கு வந்து நான் வந்து ஜாப் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய கூட ஜாப் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல போஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம், ஆர்ஆர்பி எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான கொஸ்டின் பேங்க், ஆன்சர் கீ, ஸ்டடி மெட்டீரியல்ஸு, ரிசல்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரே குரூப்பில் கிடச்சிரும். நீங்கள் எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஈஸியாக மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் நண்பா. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.